மாட்டு கோமியத்துல தங்கமா? இது என்ன நம்பர் மாதிரியா இருக்கு? ஆமாம், ஒரு வகையான பசுவோட கோமியத்துல தங்கம் இருக்குன்னு ஆராய்ச்சியின் முடிவுல சொல்லியிருக்காங்க. இத பத்தி டீடைலா பார்க்கலாம். பொதுவா விவசாயிகள் தன்னோட முதுகெலும்பா கால்நடைகளை தான் வளர்த்து வருவாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமானதா பால் தரும் பசுமாடுகள் தான் பல வகைகளில் நன்மை தருது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு பசுமாடு வளர்த்தாலே அந்த குடும்பத்தையே காப்பாற்றும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, ஒரு பசுமாடு இருந்தா பால், தயிர், நெய், வெண்ணெய் போன்ற பல்வேறு பொருள் கிடைக்கிறதுனால ஒரு குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியா பெரும் உதவியா இருக்கும். இதனால அவங்க வளர்க்கிற பசு மாடுகளை தன்னோட பிள்ளைகளை போல வளர்த்து வருவாங்க. இந்நிலையில் ஒரு வகை மாட்டு கோமியத்துல தங்கம் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதுவும் ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வின் முடிவுல வெளிவந்திருக்கும் தகவல் அந்த மாட்டை வளர்க்கும் உரிமையாளர்களை உற்சாகப்படுத்தி இருக்கு. அதுதான் கிர் இன பசுமாடு. குஜராத்தின் கிர் வனப்பகுதி தான் இந்த வகை மாட்டோட இருப்பிடம். அதனால்தான் இந்த இன மாட்டிற்கு கிர் கவ் என்று பெயர் வந்துச்சு. இந்த வகை பசு காளையின் மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு பல வெளிநாடுகள்ல போட்டி போட்டுக்கிட்டு வாங்கி செல்றாங்க. இந்தியாவில் கிர் காளைகள் 400 கிலோ எடை வரை இருக்கும். அது கருப்பு, வெள்ளை மற்றும் தங்க நிறத்தில் பளபளப்பான தோலை கொண்டு இருக்கும். இது அதிக வெப்பநிலையை தாங்கும் என்பதாலதான் இவ்வளவு விலை அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த மாட்டோட 1 லிட்டர் பால் 200 ரூபாய் என்று விற்கப்படுகிறது. அதுபோல 1 லிட்டர் கோமியத்தில் 3 - 10 மில்லிகிராம் கோல்டு இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோமியம் சில ஆயுர்வேத மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படுது. இந்த பசு மற்றும் கன்றுகளிடம் இருந்து 5100 மருத்துவ கனிமங்கள் மற்றும் 400 மினரல்ஸ் கண்டறியப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது என நம்பப்படுது. இது கொரோனா நேரங்களில் 1 லிட்டர் 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கினர். பொதுவா பசுவ லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த கிர் பசு இருக்கிற இடத்துல தங்க மழை பெய்யுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.